இன்றைய காலை பொழுதினை அடைந்திருக்கின்ற ஒரு அழகிய சுமூகமானதொரு உடல் உற்சாகத்தோடும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மனை நிறைவான இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அல் குர்ஆன் மதரசாவுடைய பரிசளிப்பு விழா நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சாரா ஷாம் மற்றும் ஜுஹா ஃபைசல் அதே போன்று ஹாஜர் الله أكبر سال دمعي شوقا يا حبيبي إليك فال قلبي عشقا بالصلاة عليك طارت روحي حبا في المنام إليك رام كل قربا سيدي لبيك قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله يا أبا الزهراء كم أحن إليك للقبات القدراء جئت أصلي عليك يا جد الحسنين محمد يا زين يا من جدنا بشرى طه نور عين قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك والسلام عليكم ورحمة الله وبركاته قال رسول الله صلى الله عليه وسلم من انتأب نعمة فليس منا யார் பிறர் பொருளை பறித்தெடுக்கிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, whoever wrongly snatches anything is not amongst us. அடுத்து நிகழ்வுக்கு செல்வோம். நிகழ்வில் அடுத்து நிகழ்வாக இடம் பெறவிருப்பது நற்குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும். அந்த வகையில் அந்த நிகழ்வினை ஆங்கிலத்தில் மும்மொழிய அன்போடு நான் அழைப்பது மாணவன் மஹதி இஹ்சான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Assalamu alaikum, brothers and sisters. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, the best among you are those who have the best manners. Wassalam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Inna இறைவனே எல்லோர்க்கும் ஒருவனே கருணையை வேண்டுகின்றேன் யா அல்லாஹ் மறைதந்த நாயனே மஹமூதன் நேசனே
علي فراس خالد مقداد مفراس خالد حفيظ شيفان علي عايزين إجاز خالد عامر شامل خالد مقداد مفراس خالد சரி நான் நேற்று என்ன படித்தோம் ஃப்ரூட்ஸ் பவாக்கி எல்லாருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஃப்ரூட்ஸ் பவாக்கி நான் நேற்று எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் தானே ஃப்ரூட்ஸை ட்ரா பண்ணி கலர் பண்ணி பேரை பாடமாக்கிட்டு வர சொன்னேன் எல்லாரும் பாடமாக்கிட்டு வந்தா சரி நான் இப்போ ஒவ்வொருத்தரையா கேட்குறேன் ஒவ்வொருத்தரா முன்னுக்கு வந்து சொல்லுங்க Mice. pomegranate تفاح ما شاء الله شاهل أحمد mango manjatun very good طلحة strawberry falafel நல்ல புள்ள அயாஸ் watermelon bitihun good boy மிஷாரி pineapple ananasun ما شاء الله مقداد banana موزون حفيظ apple tufakun good boy عايزين grapes irabon ما شاء الله عامر orange portugalun நல்ல புள்ள حامد guava safarjalun good boy சரி அப்ப நாங்க இன்றைக்கான லெசன் முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முஹம்மத் நபீனா பினூரு ஹதீனா மின் மக்கா ஹபீபி நூரு சதாஅல் மதீனா மின் ஸல்லா ஸலாத்து فادحل الصفات يا بحث اللفت الغماشي إشفال அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனை நரகம் நம் வாழ்வின் நிழலில் நீளும் பாதை போல் நம்மோடு பயணிக்கும். எத்தனை நரகம் நம் வாழ்வின் நிழலில் நீளும் பாதை போல் நம்மோடு பயணிக்கும். தீமைகள் இனிப்பதும் நன்மைகள் கசப்பதும், தீமைகள் இனிப்பதும் நன்மைகள் கசப்பதும் இதன் குணம்சம். தாய் சொல்வது, ஆசிரியர் கூறுவது, நல்லோர் நயப்பட எடுத்துரைப்பதெல்லாம் புறக்கணித்து தனி பாதையில் இருள் வழித்தடம் பிரயாணிப்பது நரகின் வழித்தடம். அல்லாஹு அக்பர். அடுத்து மாணவன் முஈஸ் மனாசிர். மாணவன் முஈஸ் மனாசிர். அடுத்து மாணவன் முஆஸ் மனாசிர். அல்லாஹு அக்பர். முதலாம் போட்டியில் முதலாவது பெற்ற நஹதா மாணவி 3 போட்டிகளில் முதலாம் இடத்தையும், முஈஸ் மனாசிர் 4 போட்டிகளில் முதலாம் இடத்தையும், தற்பொழுதோ கிண்ணத்தை பெற்றுச் சென்ற மாணவன் 3 போட்டிகளில் முதலாம் இடத்தையும் பெற்றிருக்கிறார். அடுத்து 3 போட்டிகளில் பங்கு பெற்று முதலாம் இடத்தை பெற்ற மாணவன் ஹாதி ஹுஸ்னி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 3 போட்டிகளில் பங்கு பெற்று முதலாம் இடம். அல்லாஹு அக்பர். அடுத்து 5 போட்டிகளில் பங்கு பெற்று முதலாம் இடம் மாணவி ஷரஹ் ரம்ஜான். ஷர்ஹா ரம்ஜான்.
தந்தையும் அங்கே மேடை ஏற்றப்பட்டிருக்கிறார். உண்மையிலே இதெல்லாம் ஒரு சந்தோஷமும் வரம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu to everyone. Today I am here to speak about something very important, cleanliness. Cleanliness means keeping our body, clothes, homes, schools and surroundings clean. It is not just a good habit, but it's also part of our Islamic life. In the Quran, Allah says, "Indeed, Allah loves those who are constantly pure." Surah Al-Baqarah. This means when we stay clean, Allah is happy with us. Qala Rasulullah sallallahu alaihi wasallam, "At-tahuru shatrul iman." Our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam also said, "Cleanliness is half of faith." Sahih Muslim. That means being clean is a big part of being a good Muslim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Short story. The story of the old woman and Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Long ago in Makkah there was an old woman who disliked Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Every time he passed by, she would throw rubbish onto him. But Prophet Muhammad sallallahu alaihi wasallam never got angry. Instead, he would calmly clean himself and continue on his way. One day, when he passed by, he noticed no rubbish was thrown. Out of kindness, he went to her house and found her sick in bed. The old woman was surprised to see Prophet Muhammad sallallahu alaihi wasallam, the very man she had harmed, standing by her side with care and concern. எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பானது நோன்பு பற்றியதாகும்.